நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம ஆவணி மாத பொது பலன்களை தனுசு ராசிக்கு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள், உங்களோட பிறப்பு ஜாதகத்தை வச்சு உங்களோட துல்லியமான பலன்களை நாங்கள் கொடுத்துறோம். அதே மாதிரி உங்களோட ராசிநாதன் குரு பகவான்னாலே அமைதி, சாந்தம், தனம், அதெல்லாம் குழந்தை அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காரகன் தான் நம்ம குரு பகவான். இவங்க நீங்கள் என்ன தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே அமைதியான சாந்த சுரூபியாக எது நடந்தாலும் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு, அவன் கெட்டதே பண்ணாலும் சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு சரி சாமி பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்க வேலையை செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க நமக்கு வீண் வம்பு எதுக்குமே போகவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்கள் 6ஆம் இடத்துல செவ்வாயோட குருமங்கள யோகத்தில் இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 2ஆம் இடத்தையே உங்கள் ராசிநாதனே பார்க்கறதுனால 2ஆம் தன வரவுகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு குடும்பத்தில், அதாவது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒற்றுமைகள், மகிழ்ச்சிகள்லாம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால, ராகு பகவான் சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த ராகு அந்தளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் 4ஆம் இடம் என்னென்னா தாய், வீடு, வாகனம், கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் தான். அதுக்கு உண்டான வேலையை நீங்கள் பார்க்கலாம். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும்னா தாராளமாக நீங்கள் வாங்குவீங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தை சனி தனது 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால உங்களோட குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களோட 6ஆம் இடத்துல செவ்வாய், குரு 2 பேரும் குருமங்கள யோகத்தில் இருக்கிறதுனால 6ஆம் இடம் கடன், நோய், எதிரி ஸ்தானம், வம்பு, வழக்கு அதெல்லாம் உங்களுக்கு இருக்காது, சுபமாக இருக்கும். ஏற்கனவே இருந்து வந்தது கடன் இருக்குதுன்னா அந்த கடன்லாம் இப்போ குறையக்கூடிய தன்மைகள், அதாவது அந்த கடனை நீங்கள் திருப்பி தரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அதே மாதிரி ஏதாவது கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 6ஆம் இடம் இதோட வேலை, ஏதாவது வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றதுன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். ஏன்னா சனி செவ்வாய் பார்வையே வாங்காமல் இயல்பாக இருக்கிறதுனால அந்த பாவம் நல்ல விதமாக தான் செயல்படும். அதனால் கணவன் மனைவிகளே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணிருந்தீங்கன்னா அந்த கூட்டு தொழில் லாபங்கள்லாம் நல்லாவே இருக்கும். நண்பர்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடம் இயல்பாக இருக்குதுன்னா திடீர் பண வரவுகள் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. ஏதாவது பணம் கேட்டு உங்கள் காசை யாருக்கிட்டையாவது கொடுத்து வச்சுருந்தீங்க, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, தரவே மாட்டேங்கிறாரு நண்பர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது பேங்க்கில் லோன் கேட்டேன் வீடு கட்டுறதுக்கு, வண்டி வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் லோனில் சேங்ஷன் ஆகிடுச்சு, இந்தங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் தான் இது.
அதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் பாவத்துக்கு வந்து சூரியன் புதன் சுக்கிரன் 2 சுபகரங்கள் இருக்கிறதுனால, சூரியன் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால தந்தை ஸ்தானம், அதாவது 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அதனால் வந்து தந்தை சூரியனே அங்கே வலுவாக இருக்கிறதுனால உங்களோட தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருப்பார், நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி தந்தை உங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவார். தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது கிடைக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 10ஆம் இடம் வந்து தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வந்து தொழில்களில் வந்து நல்ல அமோகமாக போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவத்தில் வந்து இயல்பாக இருக்கிறதுனால தொழில் நல்லா போச்சுன்னா உங்களுக்கு லாபங்கள்லாம் வந்து வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி 11ஆம் பாவத்தை வந்து இளைய கணவன் சொல்லுவோம். அதே மாதிரி ஏற்கனவே வந்து பிரச்சனையில், அதாவது டிவோர்ஸ் ஆன இளம் தம்பதிகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்தை வந்து சனி, செவ்வாய், குரு இந்த 2 அசுபர் பார்க்குறாங்க. அதே மாதிரி குருவும் பார்க்குறாரு. 12ஆம் இடம் வெளிநாடு போகணும், ஆன்மீக மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தடையோட, அதாவது இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து நீங்கள் போகக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த வந்து காலகட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு உகந்த காலகட்டங்கள் தான், பயன்படுத்திக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரங்களாம் நல்லா இருப்பீங்க. நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம்.